ஒரு அட்டாச்சியாக ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. குளத்தூரில் ஓட விட்டு வெட்டுறாங்க. யாரை வெட்டுறாங்க, எதுக்கு வெட்டுறாங்கன்னா ரீசனே கிடையாது. நான் குடிச்சிருக்கேன், நான் மதுபோதையில் இருக்கேன், ரோட்டில் போகிறவன கூட நான் அடிக்கிறேன். புரியுதா இல்லையா? இது நடக்குது. இப்படி ஒரு சம்பவம். குளத்தூர் யாருடைய தொகுதி? மதிப்பிற்குரிய ஸ்டாலினுடைய தொகுதி. அந்த தொகுதியில் ஓட விட்டு வெட்டுறான், அடிக்கிறான், கட்டையை கொண்டு சும்மா ரோட்டில் நிற்கிற 50 வயசு முதியவர் அடிக்கிறான், 45 வயசு ஆளுகள் அடிக்கிறானு, இப்படிலாம் நடக்குது. இதை சிசிடிவியில் அங்கே உள்ள அந்த ஏரியா மக்கள் வந்து சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகுது. அதில் உள்ள ஏரியா மக்கள் அந்த சிசிடிவியை கலத்தி அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். அந்த பதிவேற்றம் பண்ண வீடியோவை யார் பதிவேற்றம் பண்ணான்னு தேடி அந்த ஊர் மக்கள், அதாவது அந்த ஏரியா மக்களை கைது பண்ணுது போலீஸ். அந்த போலீஸ் தான் என்ன சொல்லுது, நீங்கள் சிசிடிவி வீட்டுக்கு வைங்கன்னு சொல்லுது. அப்போ நான் வச்சேன்னா நீ இந்த மாதிரி கைது பண்ணிட்டு போனால் நான் எப்படி வைப்பேன்? நாளைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு சார், ஒரு பிரைவேட்லேருந்து ஒருத்தன் வந்து சார் உங்கள் சிசிடிவியை பார்க்கணும், ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பேனா? போலீஸ் வந்து பிடிச்சி போக பயப்பட மாட்டேனா? இப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான அரசாங்கம், எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு மட்டும் நீங்கள் பாருங்க. ஒரு வகையில் ஒரு அடக்குமுறை, வெளியே வந்து எதுவும் தெரிய விடாமல், அவ்வளவுதான். ஏதோ ஒரு வகையில் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. தெரியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி?